நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வீண் பழிக்கும் விமர்சனத்துக்கும் அஞ்சாதே என்கிற ஆப்பிள் பாக்ஸ் சபரி அவங்க எழுதின சிறுகதையை நம்ம இந்த பதிவுல கேட்கலாம். குரல் வழியில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பிவி. வாங்க கதைக்குள்ள போகலாம். விமர்சனம் இந்த உலகத்துல தனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் கவலைப்படுற நபர்களை விட அடுத்தவர்களின் விமர்சனங்களால் கவலைப்படுகின்ற நபர்கள் தான் அதிகம். அவர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால் இந்த கதையை உங்களுக்கானது. அது ஒரு ஊரில் இருந்த கடற்கரை. அங்கு சரோஜா என்ற பெண்மணி வழக்கமா மீன்களை விற்பனை செய்து கொண்டு வந்தார். அவளது வாழ்க்கையை பிரச்சனைகளின் நடுவே சுழன்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அவள் கணவன் குடித்து விட்டு வந்து அவளை கண்டபடி திட்ட, அவள் நடத்தையை பற்றி தவறாக பேச அவன் சும்மாவா சொல்லியிருப்பா, நெருப்பில்லாம புகையுமா என்று ஊர் முழுக்க அதே பேச்சாகி போனது. சரோஜா எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கும் பெண்மணி. ஆனால் செய்யாத தவறுக்காக பழி போட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது? அவள் அப்படியே குழம்பி போனாள். அவள் வருத்தம் யாரை பாதித்ததோ இல்லையோ அவளுடைய பிள்ளைகளை நன்றாக பாதித்தது. அதிலும் அவளது மகனுக்கு தன் அம்மாவின் குழப்பம் தீர வேண்டும் என்ற ஆசை. அவனுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று வேறு யாரும் இல்லாததால் காரணத்தால் அவனுடைய ஆசிரியரிடம் சென்று தன் கவலைகளை எல்லாவற்றையும் கூறினான். ஆசிரியரோ தானாகவே முன்வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறினார். அவர் பேச்சுக்குத்தான் அப்படி கூறினார் என்று நினைக்க வேண்டாம். உண்மையிலே மறுநாள் காலையில் அவர் அந்த கடற்கரைக்கு சென்று விட்டார். அதுவும் தன்னுடைய சீடர்கள் 5-6 பேரை உடன் அழைத்துக் கொண்டு. அங்கு சரோஜா வழக்கம் போல் மீன் விற்று கொண்டிருந்தாள். அம்மா, இந்த பல்லியின் விலை என்ன? அதுதான் அம்மா, நீ வெற்றி கொண்டிருக்கிறாயே, அந்த பல்லியின் விலை என்ன? ஆசிரியர் இப்படி கேட்க திரு திரு வென்று முழித்தாள் சரோஜா. ஆசானே, இது பல்லி இல்லை, மீன். ஆசிரியர் அவள் கூறிய எதையும் கவனித்தவாறு தெரியவில்லை. மீண்டும் கேட்டார், அம்மா, இந்த பல்லியின் விலை என்ன என்று. சரோஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஆசானே, உங்களுக்கு என்ன பொழப்பு? என்னோட பொழப்பு அவ்வளோ நக்கலா போச்சா? இதெல்லாம் மீனுங்க, அதுவும் புதுசா புடிச்சு விக்கிற மீனுங்க, சும்மா பல்லி பல்லின்னு சொல்லிட்டு அவள் தன் கோபத்தை வாயை திறந்து வெளிக்காட்டினார். ஆசிரியர் அவளை ஒரு பார்வை பார்த்தார். தன் சீடர்களையும் ஒரு பார்வை பார்த்தார். சீடர்களை, நான் சொல்வது சரிதானே, இவையெல்லாம் பல்லிகள் தானே என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள்தான் குருநாதரின் சிஷ்யர்களாயிற்று, இல்லை என்ற சொல்ல முடியும். எனவே ஆமாம் ஆமாம், இவை அனைத்தும் பல்லிகளே தான் என்று பதில் சொன்னார்கள். இப்போது அந்த ஆசிரியர் அந்த சந்தைக்கு வந்து செல்பவர்களின் ஒரு சிலரையும் கூப்பிட்டு அதே கேள்வியை கேட்கிற அவர்களும் அந்த மீன்களை எல்லாம் பல்லிகளே என்று ஒப்புக்கொண்டார்கள். பிறகு படித்த ஆசான் சொல்வதற்கு மாறாக அவர்கள் எதையாவது கூறினால் அவர்களை முட்டாள்கள் என்று யாரோனும் நினைத்து விடுவார்களே என்ற பயம் அவர்களுக்கு. ஆக மொத்தத்தில் சரோஜாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஆசானே, நீங்க மீனும் வாங்க வேணாம், ஒன்னும் வாங்க வேணாம், இந்த இடத்தை விட்டு முதல்ல நகருங்க என்று ஆசிரியர் பார்த்து கூறினாள் அவள். ஆனால் ஆசிரியர் அதற்கு தயாராக இல்லை. சரோஜா, இந்த மீனையெல்லாம் மீன்களே கிடையாது, அவை பல்லிகள் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமாம். அந்த ஆசிரியருக்கு அப்படி ஒரு பிடிவாதம். இதை பார்த்துவிட்டு அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் கூறினார், ஏமா சரோஜா, நாங்க தான் இத்தனை பேர் சொல்றோம்ல, இதெல்லாம் மீன் இல்ல பல்லின்னு, நீ அதே சொல்லிட்டு வித்துட்டு போக வேண்டியதானேன்னு. யார் சொன்னா? எனக்கு என்ன, எனக்கு தெரியும்ல இதெல்லாம் மீன்கள் தானே, இதை எப்படி பல்லின்னு சொல்லி விற்க முடியும்? கோபத்தில் சீறினாள் சரோஜா. அப்போதுதான் அந்த ஆசிரியர் அவளிடம் கேட்டார், அம்மாடி, அந்த மீன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கை கூட உன்மேல் உனக்கு இல்லையா என்று. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த சமயத்தில் ஆசிரியர் சொன்னார், இன்றைக்கு இத்தனை பேர் இத பார்த்து பல்லின்னு சொல்லி உன் கருத்துல உறுதியா இருந்த நீ, ஏமா உன்னை பற்றி இந்த ஊர் அவதூறு தூற்றிய போது மனமுடைந்து போனாய். அவள் கண்கள் எல்லாம் குளமாயின. ஆனால் அவள் மனதில் இருந்த பாரம் இறங்கவில்லை. நான் செய்யாத குற்றத்துக்கு ஊசி மாதிரி குத்துற இந்த வார்த்தைகளை நான் எப்படி ஆசானே ஏத்துக்க முடியும்? கேட்டுவிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அப்போது கேட்டார் பாருங்கள் அந்த ஆசிரியர், அம்மாடி, நீ இந்த வேடிக்கையை பார்க்கலையா? கொஞ்சம் கூட யோசிக்காம நான் சொல்றதுக்கு ஜால்ரா போட்டு மீன்களை பல்லின்னு சொல்லிய மக்கள் தானம்மா இவர்கள். இவர்கள் பேசுவதா உன்னை இத்தனை தூரம் பாதிக்கிறது என்று. அதோடு மாறியது சரோஜாவின் மனநிலை. அவள் நிமிர்ந்து பார்த்து, அட,
எந்த மாதிரியான நபர்கள் சொல்வதை நினைத்து நாம் இத்தனை நாட்கள் இப்படி வருந்தி இருக்கிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு சிரிப்பையும் வேதனையும் ஒரே சமயத்தில் கொடுத்தது. ஆம் நண்பர்களே, இந்த உலகத்தில் இருப்பதிலேயே மிகவும் சுலபமான விஷயம் அடுத்தவர்களை விமர்சிப்பதுதான். அதனால்தான் போகிற போக்கில் பலரும் அதையே செய்கிறார்கள். நாம் அவர்கள் ஒவ்வொருவரையாக பிடித்து அறிவுரை சொல்லி திருத்த முடியுமா என்ன? நிச்சயம் முடியாது. ஆனால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு முறை நம் மீது விமர்சனம் வரும்போதும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள முடியும். தவறு இல்லை என்றால் நம் மீதான நம்பிக்கையை உயர்த்தி அந்த விமர்சனத்தை கடந்து வரவும் முடியும். இந்த கருத்தை கற்றுக் கொடுக்கவே இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசூல் பேபி. நன்றி, வணக்கம்.